ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்விஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனலில் ஆட்டோமோட்டிவ் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் டிராவல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, டாடா நெக்ஸான் டிவியை கன்சிடர் பண்ணுறதுக்குள்ள பாயிண்ட்ஸ், அதாவது ப்ரோஸ் ஆஃப் டாடா நெக்ஸான் டிவி நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். டாடா நெக்ஸான் டிவியோட சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போனால் நம்மளுக்கு டாட்டாவோட டெடிகேட் இவி பிளாட்ஃபார்மில் வந்து ஒன் ஆஃப் த சுப்பீரியர் வெஹிக்கிள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். 4 மீட்டர் கேட்டகரி நமக்கு வந்து கிடைக்கும். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது 190 mm நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன் லாங்குவேஜ் ஆகட்டும், வெஹிக்கிளோட ஸ்டாண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே அப்பீலிங்கா நல்லா மஸ்குலரா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பத்தி பார்க்கணும். அதாவது டாடா நெக்ஸான் டிவியை கன்சிடர் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க போனா, டாடா நெக்ஸான் டிவில வர சேஃப்டி பேக்கேஜ் தான். கம்ப்ளீட் ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் பாடி பேக்கேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ கூட ரீசெண்டா BNCAP இந்த வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணிருக்கும் போது நம்மளுக்கு அடல்ட் அண்ட் சைல்டு ஆக்குபென்ட் ப்ரொடெக்ஷனுக்கு 5 ஸ்டார் நம்மளுக்கு டாடா நெக்ஸான் டிவி வந்து வாங்கிருந்துச்சு. ABS வித் EBD6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் நம்மளுக்கு டாடா நெக்ஸான் டிவில வந்து கொடுத்திருப்பாங்க. பேட்டரியோட சேஃப்டி பேக்கேஜ் பத்தி பார்க்கணும். நம்மளுக்கு IP67 ரேட்டட் பேட்டரி நமக்கு வந்து கிடைக்கும். கம்ப்ளீட் லிக்விட் கோல்ட் பேட்டரி பேக் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா சேஃப்டியும் நமக்கு பேட்டரி வந்து கொடுத்திருப்பாங்க. செகண்ட் ரீசன் பத்தி பார்க்க போனா, நம்மளுக்கு டாடா நெக்ஸான் டிவியோட பிரைஸ் பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட 14 to 20 lakh குள்ள என்டையர் பிரைஸ் பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து முடிச்சிடும். அதாவது பேஸ் வேரியன்ட் வந்து போனீங்கன்னா 14 lakhல ஸ்டார்ட் ஆகும். டாப் வேரியன்ட் வந்து போனீங்கன்னா 20 lakhல உங்களுக்கு வந்து எண்ட் ஆகும். பெஸ்ட் பிரைஸ் வேரியன்ட்ல இந்த காரை நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. நல்ல பேக்கேஜும் இந்த பிரைஸ் வேரியன்ட்ல வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. நம்மளுக்கு டாப் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பவர் பிளஸ் LR அப்படின்னு சொல்லி ஒரு வேரியன்ட் வந்து இருக்கும். அந்த வேரியன்ட்டுக்குள்ள தான் நம்ம இப்போ வந்து உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எம்பவர் பிளஸ் LRல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மென்ஷன் பண்ணிக்கிறது லாங் ரேஞ்ச். இதுல வந்து 2 வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி பேக்கேஜ்ல 2 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் ரேஞ்ச், அதுக்கப்புறம் மீடியம் ரேஞ்ச், 2 பேட்டரி பேக் உங்களுக்கு வந்து வரும். லாங் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கிளைம்டு மைலேஜ் கிட்டத்தட்ட 470 கிட்ட வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மீடியம் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கிளைம்டு மைலேஜ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 300 சம்திங் கிலோமீட்டர் என்னமோ வந்து கிடைக்கும். நல்ல ஃபீச்சர்ஸ் அந்த வெஹிக்கிள் நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் பத்தியெல்லாம் நம்ம தேர்ட் ரீசன்ல வந்து பார்ப்போம். நல்ல காம்படிட்டிவான பிரைசிங்ல நல்ல ஒரு டெக்கியான ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுதான் செகண்ட் ரீசன். நம்ம தேர்ட் ரீசன் பத்தி பார்க்க போனா, இந்த வெஹிக்கிள் வர கம்ப்ளீட் அந்த ஃபியூச்சரிஸ்டிக் பேக்கேஜ் தான். எல்லா டாப் நாச்சான ஃபீச்சர், அதாவது 9-inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 10-inch ஆல் டிஜிட்டல் இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீன், கம்ப்ளீட்லி டச் பேஸ்ட் AC கண்ட்ரோல்ஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ், சன்ரூஃப், அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள் டு லோடு, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் டெக்னாலஜி, அது எல்லாமே நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்திருப்பாங்க. இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீன்ல நமக்கு வந்து பார்க்க போனா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9 ஸ்பீக்கர் JBL சரௌண்ட் சிஸ்டம் நமக்கு வந்து கிடைக்கும். சினிமேட்டிக் சவுண்ட் ஆப்ஷன் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட் என்டையர் அந்த மியூசிக் சிஸ்டமே சூப்பர் டாப் நாச்ல வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வயர்லெஸ் சார்ஜர், ஆட்டோ ஹோல்டு, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷனுமே நம்மளுக்கு டாடா நெக்ஸான் டிவில வந்து கொடுத்து, அதுவும் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல வந்து கொடுத்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி உள்ள வேரியண்டா டாடா நெக்ஸான் டிவியை டாடா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் பத்தி பார்க்க போனா, இந்த வெஹிக்கிளோட பெட்டர் ரைட் குவாலிட்டி தான். என்டையர் பேட்டரியுமே நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டில வந்து மவுண்ட் பண்ணிருக்கனால ஒரு சூப்பரான டிரைவ் குவாலிட்டி இந்த வெஹிக்கிளை நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். சஸ்பென்ஷன் பத்தி நம்ம பார்க்க போனா, ஒரு ஸ்டிஃபர் ஓரியன்டட் சஸ்பென்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ஸ்ல, அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு 140 to 150 km/h வந்து ஹை ஸ்பீட் லாக் பண்ணிருப்பாங்க. அப்படி நீங்க 120, 130, 140 இந்த மாதிரி ஹையர் ஸ்பீட் பண்றதுன்னா டாடா நெக்ஸான் டிவி பட்டர் ஸ்மூத் அண்ட் பட்டர் ஸ்டேபிளா நமக்கு வந்து இருக்கும். எல்லா கார்னர்ஸும் நீங்க வந்து ஈஸியா பின் பாயிண்ட்ல நீங்க எடுக்க முடியும். 4 மீட்டர் EVல நல்ல ஒரு ஸ்டேபிளான பாடி, ESP கூடான அந்த ஃபீச்சர், எல்லா ஃபீச்சருமே வந்து கொடுத்து கம்ப்ளீட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கார் மாதிரி நம்மளுக்கு டாடா நெக்ஸான் டிவி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த EVயோட டைனாமிக்ஸோட, அந்த பில்ட்டோட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்ட் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேக்கேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக் ஆகட்டும், அந்த பிரேக்கோட ஃபீட்பேக் ஆகட்டும், மல்டிபிள் ரீஜெனரேஷன் மோட் வேற வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஹில்லி ரீஜன் எல்லாம் ஓட்டும் போது நல்ல ஒரு டிரைவ் குவாலிட்டி இந்த வெஹிக்கிள் வந்து தரும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃபோர்த் ரீசன் பத்தி பார்க்க போனா, இந்த வெஹிக்கிள் வர பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த 215 Nm ஆஃப் டார்க் நல்லா பஞ்சியா ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஈகோ சிட்டி அண்ட் ஸ்போர்ட் மோடுக்கான ஆப்ஷன் இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. ஸ்போர்ட் மோட்ல நீங்க வந்து வெஹிக்கிள போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த 215 Nm ஆஃப் டார்க் நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். நீங்க வெஹிக்கிள ஃப்ளோர் மட்டும் பண்ணா போதும், அது உங்களுக்கு சீட்ல சாத்திட்டு போறது நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். என்டையர் டார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா 0 RPM ல இருந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும். நல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இந்த வெஹிக்கிள் வந்து எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 0 to 100 வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 9 செகண்ட்ல இந்த வெஹிக்கிள் வந்து பண்ணும். டாப் ஸ்பீட் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி 140 to 150 km/h நமக்கு வந்து போகும். என்டையர் மோட்ஸ்மே வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஈகோ மோட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் டிராப் எல்லாம் நல்லா வந்து தெரியும். ஈகோ மோட்ல நீங்க நல்லா சிட்டி டிரைவ்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா நீங்க ரேஞ்சை வந்து சேவ் பண்ணி டிரைவ் பண்ணணும்னா ஈகோ மோட் வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்ப நீங்க சிட்டி டிரைவ்ல வந்து போட்டீங்கன்னா அந்த பிரேக்கோட ஃபீல், ஸ்டேரிங்கோட ஃபீல் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா வந்து சேஞ்ச் ஆகி கம்ப்ளீட்டா உங்களுக்கு சிட்டி டிரைவ்க்கு உண்டான பேக்கேஜ் வெஹிக்கிள் வந்து ஏற்படுத்தி தரும். ஸ்போர்ட் மோட்ல வந்து போட்டீங்கன்னா என்டையர் கேரக்டருமே வந்து மாறி கம்ப்ளீட்டா வெஹிக்கிள் வந்து ஸ்போர்ட்டியர் உங்களுக்கு வந்து ஆயிரும். இந்த மாதிரி மோட் சென்சிட்டிவ் திங் வந்து கொடுத்திருக்கிறது பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் ப்ரோ, அதாவது டாடா நெக்ஸான் டிவியை கன்சிடர் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சேனல். இன்னொரு புது வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Krish Views.